வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிலுவையை பற்றியதான சில தகவல்களை பார்க்கலாம். சிலுவை மரணம் என்பது என்ன, அதில் என்னென்ன இருக்கிறது, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு என்ன மாதிரியான சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி இதில் காணலாம். மேலும் உலக வரலாற்றையே மாற்றிய இயேசுவின் சிலுவை மரணம், அதில் காணப்படுகின்றதான உண்மைகள், அவருடைய தியாகத்தின் ஆழம் ஆகியவற்றை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காண்போம். சிலுவை என்பது வெறும் மரண தண்டனை அல்ல, அது ஒரு மனிதனின் சுவாசத்தை மெல்ல மெல்ல பறிக்கும் ஒரு கொடூரமான பொறி. சிலுவையில் அறையப்பட்ட ஒருவர் ஒவ்வொரு முறை மூச்சு விடுவதற்கும் ஆணி அணிக்கப்பட்ட தன் காயங்களின் மேல் உடல் எடையை கொடுத்து தன்னை மேலே உயர்த்த வேண்டியதாய் இருந்தது. ஒவ்வொரு சுவாசமும் அவருக்கு ஒரு நரக வேதனையாகவே அமைந்தது. இப்படிப்பட்ட சிலுவை மரணத்தை சந்தித்த இயேசு மனுகுலத்தின் மீது இருந்த அன்பிற்காக, மீட்பிற்காக தன்னையே தியாகம் செய்தார். அவ்வாறு இல்லையெனில் நமக்கு ரட்சிப்பு என்று ஒன்று இருந்திருக்காது. எனவே இந்த சிலுவையை பற்றி அதிகமாக நாம் தெரிந்து கொள்வதில் மிகவும் அவசியம். வேத பண்டிதர்கள் கூறுவது, சிலுவையின் எடை சுமார் 136 கிலோகிராம், உயரம் 10 முதல் 15 அடி, அகலம் 6 அடி, தலையில் குத்தின முட்களின் நீளம் 1 to 2 அங்குலம் வரை, கடாவப்பட்ட ஆணியின் நீளம் 7 அங்குலம். சிலுவையில் இயேசு இருந்தது 6 மணி நேரம், காலை 9 முதல் மாலை 3 மணி வரை. ஈட்டி குத்தப்பட்ட இடம் வலது விலாயன் 3க்கும் 4க்கும் இடையில். பிலாத்துவின் விசாரணைக்காக இயேசு 28 படிகள் ஏறினார். அவர் ஏன் முத்தத்தினால் காட்டி கொடுக்கப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்பேயுமின் குமாரனான யாக்கோப்பு என்ற சீசனும் இயேசுவை போலவே இருந்ததினால் அவர் முத்தத்தினால் காட்டி கொடுக்கப்பட்டார். உலக வரலாற்றில் மிக கொடூரமான தண்டனையாக கருதப்பட்டது சிலுவை சாவு. கல்வாரி மலையை நோக்கி இயேசு கிறிஸ்து சுமந்து சென்ற அந்த சிலுவை வெறும் மரக்கட்டை மட்டுமல்ல, அது ஒரு மனிதன் தாங்க முடியாத வலியின் சின்னம். வரலாற்று ஆய்வாளர்களின்படி இயேசு சுமந்து சென்ற அந்த முழு சிலுவையின் மொத்த எடை சுமார் 136 கிலோ என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் பொதுவாக தண்டனைக்குள்ளானவர்கள் சிலுவையின் குறுக்கு மரமான பாட்ரிபுலம் என்பதை மட்டுமே சுமந்து செல்வார்கள். அந்த ஒரு மரம் மட்டுமே சுமார் 34 முதல் 57 கிலோ எடை கொண்டது. கடுமையான கசையடிகளுக்கு பிறகு இரத்தம் சொட்ட சொட்ட இந்த பாரத்தை இயேசு சுமந்து சென்றார் என்பதை நினைக்கும் போதே நம் நெஞ்சம் பதறுகிறது. அதன் நீளம் சுமார் 12 அடியாகவும் அகலம் 6 அடியாகவும் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவை ஒரு அரசனை போல கேலி செய்ய விரும்பிய ரோமானிய வீரர்கள் ஒரு முள்முடியை தயாரித்து அவர் தலையில் பலவந்தமாக அழுத்தினார்கள். இது சிசிபஸ் ஸ்பைனா கிறிஸ்டி என்ற ஒரு முட்செடியால் ஆனது. இதிலிருந்த முட்கள் ஒவ்வொன்றும் 1 முதல் 2 அங்குலம் நீளம் கொண்டவை. இவை தலையில் அழுத்தப்பட்ட போது மண்டை ஓட்டின் நரம்புகளை துளைத்து இரத்தத்தை ஆறாக ஓடச் செய்தன. இது வெறும் வலியை கொடுப்பதற்காக மட்டுமல்ல, அவரை சிறுமைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு சித்திரவதை. ஒவ்வொரு அசைவிலும் அந்த முட்கள் அவர் தலையில் ஆழமாக இறங்கின. சிலுவையை சுமப்பதற்கு முன்பே இயேசுவின் உடல் பாதியாக சிதைக்கப்பட்டிருந்தது. ரோமானியர்கள் பயன்படுத்திய பிளாக்ரம் என்ற கசை சாதாரணமாக ஒன்றல்ல. அதன் தோல் வார்பட்டைகளின் முனையில் கூர்மையான எலும்பு துண்டுகளும் ஈய குண்டுகளும் இணைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு முறை கசை வீசப்படும் போதும் அது வெறும் அடியை தரவில்லை, மாறாக உடலின் சதையை பிடுங்கி எறிந்தது. இதனால் முதுகெலும்புகள் வெளியே தெரியும் அளவிற்கு அவர் உடல் சிதைக்கப்பட்டது. இந்த நிலையில் இவ்வளவு கனமான சிலுவையை சுமப்பது என்பது ஒரு சாதாரண மனிதனால் இயலாத ஒன்று. இறுதியாக அந்த மலையின் உச்சியை அடைந்த போது மரணம் அவரை வரவேற்றது. அங்கு பயன்படுத்தப்பட்ட ஆணிகள் இன்றைய கால ஆணிகளைப் போலவை அல்ல. அவை சுமார் 7 அங்குல நீளமும் நல்ல தடிமனும் கொண்ட இரும்பு ஆணிகள். இந்த ஆணிகள் உள்ளங்கையில் அடிக்கப்படவில்லை. உள்ளங்கையில் அடித்தால் உடலின் எடையை தாங்க முடியாமல் சதை கிழிந்துவிடும் என்பதால் அவை மணிக்கட்டு பகுதியில் அடிக்கப்பட்டன. ஒவ்வொரு முறையும் அவர் மூச்சை இழுக்கும் போதும் ஆணி அடிக்கப்பட்ட கால்களையும் கைகளையும் ஊன்றி எழ வேண்டியதாயிருந்தது. அது ஒவ்வொரு நொடியும் மரண வேதனையை அவருக்கு கொடுத்தது.
ஒரு மனிதனாக அவர் அனுபவித்த இந்த வேதனைகள் இன்றும் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை நொறுக்கிக் கொண்டிருக்கின்றன. சிலுவையில் அறையப்பட்ட ஒருவரால் எப்படி மூச்சு விடுவதற்காக உடலை மேலே உயர்த்த முடிந்தது என்பது ஒரு வேதனை மிக்க உடலியல் செயல்முறை, அதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ். இதை மருத்துவர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் சிலுவை மரணத்தின் சுவாசம் என்று விளக்குகிறார்கள். இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் மற்றும் அர்த்தம் இதோ. சுவாசம் எப்படி சாத்தியமானது? இயேசு சிலுவையில் தொங்கவிடப்பட்ட போது அவருடைய கைகள் பக்கவாட்டில் விரித்து ஆணி அடிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் உடலின் முழு எடையையும் மார்பு பகுதியை கீழ்நோக்கி இழுக்கும். இந்த நிலையில் மூச்சை உள்ளிழுப்பது எளிது, ஆனால் நுரையீரலில் இருந்து காற்றை வெளியேற்றுவது மிக கடினம். மார்பு தசைகள் மற்றும் உதரவிதானம் உடலின் எடையால் இழுக்கப்பட்டு ஒருவித மூச்சு திணறல் நிலைக்கு தள்ளப்படும். நுரையீரலில் தேங்கியிருக்கும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி மீண்டும் புதிய காற்றை சுவாசிக்க வேண்டுமானால் அவர் தமது உடலை சிறிது மேலே உயர்த்த வேண்டும். இதற்காகவே கால்களில் ஆணி அடிக்கப்பட்டிருந்தது. இயேசு தனது கால்களில் அடிக்கப்பட்டிருந்த ஆணியின் மேல் முழு உடல் எடையும் கொடுத்து தன்னை சிரமப்பட்டு மேல் நோக்கி உந்தி தள்ளுவார். அப்போது கைகளில் உள்ள ஆணிகளும் மணிக்கட்டு நரம்புகளை கிழிக்கும். சில நொடிகள் மூச்சு விட்டவுடன் வலியின் மிகுதியால் மீண்டும் உடல் கீழே தொய்ந்துவிடும். ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு வார்த்தை பேசுவதற்கும் அல்லது மூச்சு விடுவதற்கும் இந்த நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியதாயிருந்தது. அத்தகைய கொடிய வலியிலும் அவர் ஆற்றிய உரைகள், அதாவது சிலுவை மொழிகள், அவர் மனுக்குலத்தின் மீது வைத்திருந்த அன்பின் உறுதியை காட்டுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் பாவங்களை சுமந்து தீர்க்கும் ஒரு மனதுருக்கமுள்ள மீட்பராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கல்வாரி சிலுவையில் அவர் சிந்திய அந்த பரிசுத்த இரத்தம் நம் பாவங்களை கழுவி நம்மை புது மனிதனாக மாற்றியது. ஆனால் நண்பர்களே, அவர் மீண்டும் வரப்போகிறார். இம்முறை அவர் பாவங்களுக்காக பலியிடப்பட வரவில்லை. மாறாக ராஜாதி ராஜாவாகவும் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் வரப்போகிறார். அந்த இரகசிய வருகை எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். அதற்காக நாம் இப்போதே ஆயத்தமாக வேண்டும். நம் பாவங்களை அறிக்கை செய்து உண்மையான மனந்திரும்புதலோடு அவர் இரத்தத்தால் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுங்கள். அவருடைய வாக்குறுதிகளின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள். இயேசுவின் இரத்தம், அதனுடைய வல்லமை ஆகியவற்றை பற்றி தினமும் அறிக்கை செய்வதன் மூலம் சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து போராட்டங்களிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். அவர் வரும் வரை இந்த உலக வாழ்விலும் நீங்கள் குறைவற்ற ஆசீர்வாதங்களை பெற்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அவர் உங்களுக்கு பலம் தருவார். விழித்திருங்கள், ஜெபியுங்கள். நம் ராஜா வரப்போகிறார். உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்துங்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்றதான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வீடியோவில் பார்த்து கொடுக்கிறதான ஒவ்வொரு நபருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பராகிய கர்த்தாவே, நீர் சிந்திய இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும். உமது 2ஆம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி உமது நித்திய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்ளும். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இரட்சகர் மீட்பரும் ராஜனுமான இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.